வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, நீங்க எல்லாத்தையுமே தனியாக சுமந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சுமைகள், அவ்வளவு பொறுப்புகள் என எல்லாமே நிறைந்ததாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்து இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால சிறு வயதிலிருந்து நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பொறுப்பையுமே உங்களுடைய தோள்களில் வைத்து சுமந்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்களுடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்காக, அனைவருக்காகவும் நீங்கள் படித்து கொண்டும் இருப்பீங்க. அதே நேரத்தில் வேலைக்கும் செல்லவோ ஆரம்பிப்பீங்க. ஏதாவது ஒரு லீவுன்னு ஏதாவது ஒன்று விட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலைக்கு செல்வது என்பது அதிசயமாக இருக்காதுங்க. எப்போதுமே நீங்க வேலைக்கு தாங்க சென்று கொண்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களின் மீது சிறு வயதிலேயே சில சுமைகளானது உங்கள் மீது விழ ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வீட்டுக்கு உழைத்து கொடுத்தாலுமே உங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களை அவங்க ஒரு வேலைக்காரன் மாதிரியே நடத்தி கொள்வாங்க. இதுதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். என்னடா நம்ம படித்து முடிக்கும், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் நிம்மதியான ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே அப்படிங்கிற மாதிரியான பல கவலைகள் கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பி வாழ மாட்டீங்க. ஏன் உண்மைக்கும் உங்களுடைய பெற்றோர்களை கூட நீங்க நம்பி எப்போதுமே நீங்க வாழ மாட்டீங்க. நான் தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து எல்லா வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க ஆரம்பிப்பீங்க. மற்றவர்களின் துணை என்பது எனக்கு வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பார்த்து கொள்ள முடியும் என்று நினைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. மற்றவங்க எப்பொழுதுமே எனக்கு நன்மைகளை தேடி கொடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் முழுமைக்கும் வர வேண்டும் என்று எதையுமே நீங்கள் முழுமைக்கும் யோசிக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்ல ஒரு நிலைமையை தேடி போகணும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இந்த ஒரு மனநிலை தாங்க உங்களை இன்னும் தைரியமான ஒரு மனிதர்களாக ஆக்கி கொண்டே இருக்கும். இந்த ஒரு மனநிலையில் மட்டும் நீங்கள் இருந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மறவே முடியாதுங்க. மறவே முடியாம இது உங்களை சுமந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இதே ஒரு நேரத்தில் உங்களை சோர்வடைய வைத்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்காக எவ்வளவோ ஓடினீங்க, ஆனா உங்களுக்காக யாராவது ஏதாவது ஒன்று செய்தார்களா என்று நீங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு வயது வரம்பு இல்லாமல் போன ஒரு சூழ்நிலைகளுக்கு அப்புறம் நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வழியை நீங்க உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவோ அவங்களுக்காக பண்ணினேன், என்னுடைய நேரத்தை ஒதுக்கினேன், எனக்கான இருக்கக்கூடிய வேலைகளை கூட ஒதுக்கி அவங்களுக்காக நான் இருந்தேன், ஆனா அவர்கள் எனக்காக என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு நிச்சயமாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க சுமக்கக்கூடிய இந்த ஒரு வெயிட் யாருக்குமே தெரியாதுங்க. அது உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஆனால் நீங்க அதை எப்போதுமே வெளியில் காட்ட மாட்டீங்க. நீங்கள் செய்ததையும் நீங்கள் யாரிடமும் சொல்லி காட்டவும் மாட்டீங்கங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய கார்டு ஒர்க்கு ஏன் தெரியுமா முழுமையான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கல. நீங்க அதிகமாக உழைப்பீங்க, ஆனா அமைதியா உழைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் எல்லாருமே இல்லை என்று போனாலுமே வெளியில் நீங்கள் எதையுமே காட்டாமல், வெளியில் யாருக்கும் எதையுமே கூறாமல் உள்ளுக்குள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால அந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரியாது. இவன் அந்த அளவுக்கு வேலையே பார்க்கல போல, எப்ப பார்த்தாலும் அமைதியாகத்தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. மற்றவர்கள் வெளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே பின்னால இருப்பது போல தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான கவலைகளும் இல்லை என்பது போல உங்களுக்குள்ள உணர்த்தினாலும் உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகளும் இந்த உடைந்து போன சில தருணங்களும் இருக்கும். அதனால தான் நீங்கள் அமைதியான ஒரு பாதையை நீங்க தேர்வு செய்திருப்பீர்கள். நான் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான சில கவலைகள் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உழைப்பது முக்கியம் கிடையாதுங்க. உழைப்பது போல நடிக்க தெரிய வேண்டும். நடிக்க தெரிந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றியை காண முடியும். எனவே முடிந்த அளவுக்கு உழைப்பது போல நடியுங்கள். நடிப்பதை விட ஏதாவது உங்களுடைய முதலாளிகளோ மேல் அதிகாரிகளோ வந்தார்கள் என்றால் சிரித்து செஞ்சு பேசுங்க. அப்பொழுதுதான் உங்கள் மீது ஒரு மதிப்பானது கிடைக்கும், உங்கள் மீது ஒரு கவனிப்பும் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகளை அவர்களும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே இதனையும் நீங்க பின்பற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது கிடைக்கவா ஆரம்பிக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்தியதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக உயர்த்தவும் செய்யுங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போடக்கூடிய எல்லா விதமான கடினமான உழைப்புகளுக்கும் பெரிய ஒரு பலனானது இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே
அமைதியாக உழைக்கக்கூடிய மனிதர்கள். ஆனால் அமைதியாக உழைத்தால் இந்த உலகம் அதை கவனிக்காதுங்க. நம்ம வெளிப்படையாக காட்டி உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் மட்டுமே இந்த ஒரு உலகம் நமக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய சில முயற்சிகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு ஒரு பணத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த ஒரு நேரத்தில் உடனடியான ரிவார்டு என்பது கிடைக்காமல் இருந்தாலுமே அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வீண் போகாதுங்க. இனிமே இப்போது அந்த உழைப்பின் பலனானது பெரியதாக உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வந்துவிடும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு முடிவானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு எப்படி போகலாம், எப்படி போனால் அந்த ஒரு நிலைமை நம்மளை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு போகும் அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதிலானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனிமே உங்களுடைய மரியாதை என்பது உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்களை கொண்டு போய் நிறுத்துங்க. இது வரைக்கும் உங்களை யாருமே மதிக்காம இருந்திருப்பாங்க. எங்க போனாலும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு மதிப்பும் கிடைத்து நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. நீங்க காத்திருந்த ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். பலமுறை எப்போது நீங்கள் எனக்கான ஒரு வெற்றி வரும், என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் இப்பொழுது பிறக்கும் என்கிற மாதிரியான பல கேள்விகளும் பல யோசனைகளும் உங்களுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் அது மற்றவர்களுக்கு தெரியாதாங்க. மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நடிப்பு போட்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது உங்களுடைய உழைப்பை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்ததும் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பது போல நடியுங்கள். உண்மையாக உழைத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. நீங்களும் மற்றவர்கள் போல இருந்தால் மட்டுமே உங்களுக்கும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் உழைப்பது போல உங்களுடைய மேலதிகாரியிடம் நடித்து பாருங்கள். சிரித்து செஞ்சு பேசி பாருங்க. உங்களுக்கான ஒரு பேரும் புகழும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த ஒரு வெற்றி இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையவே இது நல்ல ஒரு பலனுக்கும் நல்ல ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நல்ல ஒரு பலனாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் மெதுவான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் திடீரென ஏற்படுவது கிடையாது. இது மெதுவான ஒரு வளர்ச்சியாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. நீங்க தினமும் ஒரு முடிவை நிச்சயமாக எடுப்பீங்க. ஒவ்வொரு முடிவிலும் நீங்கள் முன்னேற்றத்தையும் காணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான நிலைத்தன்மை தாங்க உங்களை நல்ல ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் தைரியமான இடத்திற்கும் உங்களை கொண்டு போகவும் வைக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல ஃபீல் பண்ணாமல் இருந்தீர்கள் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக பார்த்து தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. இடம் நடித்து பாருங்கள். சிரித்து செஞ்சு பேசி பாருங்க. உங்களுக்கான ஒரு பேரும் புகழும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த ஒரு வெற்றி இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையவே இது நல்ல ஒரு பலனுக்கும் நல்ல ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நல்ல ஒரு பலனாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் மெதுவான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் திடீரென ஏற்படுவது கிடையாது. இது மெதுவான ஒரு வளர்ச்சியாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. நீங்க தினமும் ஒரு முடிவை நிச்சயமாக எடுப்பீங்க. ஒவ்வொரு முடிவிலும் நீங்கள் முன்னேற்றத்தையும் காணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான நிலைத்தன்மை தாங்க உங்களை நல்ல ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் தைரியமான இடத்திற்கும் உங்களை கொண்டு போகவும் வைக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல ஃபீல் பண்ணாமல் இருந்தீர்கள் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும்.